ஹாய், ஹலோ, வணக்கம் அன்புறவுகளே. நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பவி. நான் வந்து சில நாட்களுக்கு முன்னுக்கு வந்து நான் ஒரு இத்தாலி விசா இத்தாலிக்கு ஒர்க் விசா சம்மந்தமாக ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸை வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க, நிறைய பேர் என்னை மெசேஜ் பண்ணி கொண்டிருந்தீங்க. நான் என்னத்துக்காக அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நான் அதை செய்கிறேன்டா என்ன காரணம்னு சொன்னால், அதுக்குரிய ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வந்து ஒழுங்காக எடுக்க வேணும். உங்களுக்கு நான் இந்த ஒரு டீட்டெயில்ஸை சொல்கிறேன்டா, அதால் ஒரு சில பேராச்சு பிரயோசனப்படணும். அந்த டீட்டெயில்ஸை நான் கொஞ்சம் சரியாக கலெக்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் தேவைப்பட்டது. அதனால் நான் அந்த நாள்கள் வந்து கொஞ்சம் தாமதமானது. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீடியோவில் சொன்னேன்னா, நான் எடுத்து போட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு நான் முழு வீடியோவாக என்னோட யூடியூப் தளத்தில் நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லி. அதுக்குரிய நாள் தான் இன்றைக்கு. ஹலோ, வணக்கம் அன்புறவுகளே. நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பவி. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற பல வீடியோஸ்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ உடனுக்குடனாக வரும். நாங்கள் டாப்பிக்கில் போவோம். கணக்க விஷயம் தேவையில்லாமல் கதைக்க விரும்பவில்லை. என்ன விஷயம்னு சொல்லி, இந்திய ஒன்றியத்துக்குள்ள உள்ள ஒரு நாடு இத்தாலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க 1,65,000 பேருக்கு விசா வந்து வழங்க போகிறதாக சொல்லி. அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களோட நாட்டுக்குள்ளே இருக்கிற மேன் பவரை வந்து மேற்கொண்டு போகிறதுக்கும், தங்களோட நாட்டுண்ட வளர்ச்சி கட்டத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்குமாக இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ஃபுல் ஸ்கீம்னு சொல்லி. இதை வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் எப்படியான கட்டக்கரையில் என்னென்ன மாதிரியான ஆக்களை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். பார்க்கக்குள்ள நான் அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ண வேணும், என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுக்க வேணும்னு சொல்லி அதில் இருக்குது. அது சம்மந்தமான 10 லிங்க் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதில் நீங்களே வந்து பார்த்து ஆன்லைன் தேடி உங்களை வீடியோஸ்களை வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய ஏஜெண்ட் வந்து இந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு அவங்க காசு வாங்கி கொண்டு நிறைய விதமாக உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஏமாந்து போகாமல் ஒரு சரியான இதில் தேர்ந்து போங்க. இதுக்கு நீங்கள் வந்து காசு கட்டி செலவழிக்க தேவையில்லை. இது வந்து இலவசமாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இதுக்கு போடுற அந்த அட்மிஷன் ஆரம்ப ஃபார்முகளுக்கு தான் கொஞ்சம் காசு கட்ட வேண்டியிருக்கும். அதுவும் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்கள் வந்த பிறகு தான். நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே அது புரியும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே கிளைமேட்லாம் மாறிக்கொண்டு வருது. மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் நான் அடுத்த இன்னொரு காணொலியில் தான் திரும்ப எடுத்து நான் ஜாயின் பண்ணி போட வேண்டி வரும். அது வரைக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்து 5 கேட்டகரியை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5 கேட்டகரியும் எது சம்மந்தமாக அந்த வேலையை எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன காரணத்துக்காண்டி இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பேரை வந்து உள்ளடக்கி வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அவங்களுடைய ஆக்கள் மேன் பவரை வந்து கூட்டுறதுக்கும் அவங்களோட நாட்டின் வளர்ச்சி கட்டத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்குமாக தான் இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்தான் இதை இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை. அது ஒவ்வொரு வருஷமும் அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகூடிய அளவுக்கு அவங்க இதை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அது எப்போ சரி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2026, 27, 28 இந்த 3 வருஷத்துக்குரிய ஸ்கீமாக தான் இது வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,65,000 பேரை வந்து அவங்க வேலைக்கு வந்து எடுக்கிறதாக கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. அதில் 5 துறையை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 5 துறை என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். சீசனல் விசா, அடுத்தது வந்து நான் சீசனல் விசா, அடுத்தது கேர்கிவர், அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் விசா. இது 4. 5வது வந்து பார்த்திங்கன்னா ஹை நெட்வொர்க் ப்ரொஃபைல்னு சொல்லி இது 5 கேட்டகரியையும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குரிய 5 இந்த கேட்டகரிக்குரிய இதை நான் வந்து உங்களுக்கு விரிவாக சொல்லுறேன், பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசனல் விசாண்டா என்னன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் சம்மந்தப்பட்ட விசா. ஒரு சீசனுக்கு மட்டும் இப்போ நடக்கும். எங்களோட ஊரில் வந்து இப்போ மாம்பழம், இல்லாட்டி வந்து சோளன், அப்படி கச்சானம், அந்த மாதிரி ஒரு டைமுக்கு சீசனுக்கு விளையிற
பொருட்கள் அந்த மாதிரியான இது பேர் தான் சீசனல் விசா. அது வந்து இப்போ அங்கே வந்து விவசாயம் செய்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி அப்புள் பழங்கள் பிடுங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுக்கு தான் அந்த சீசனல் விசா இது செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மாத விசா தான் தருவாங்க. நீங்கள் 9 மாதம் வேலை செய்துட்டு திரும்ப உங்களோட நாட்டுக்கு போக வேண்டும். அதுக்கு நீங்கள் கூடுதலாக வந்து வேலை செய்ய வேணுமெண்டா அந்த உங்களுக்கு எடுக்கிற கவர்மெண்ட் வந்து தான் அந்த ஆட்கள் தான். அடுத்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ போன இதில் வீடியோவில் காய்ச்சதுக்கு ஒரு நாள் எடுத்தேன். ஸோ அது வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு, ஸோ அதனால தான் அடுத்த நாள் ஒரு வேறு உடுப்பில் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த இதை டைமை கடத்த விரும்பையில் நான் விஷயத்துக்கு சரியாக வரேன். ஸோ அடுத்தது 2வது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சீசனல் விசான்னு சொல்லி அது வந்து என்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இப்போ பில்டிங் வேலை செய்கிற ஆட்கள், இல்லாட்டி மேசன் வேலை செய்கிற ஆட்கள், இல்லாட்டி மெக்கானிக் வேலை செய்கிற ஆட்கள், ஸோ டிரைவிங் வேலை, அந்த நீங்கள் நிறைய பேர் என்னட்ட கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இதுகளில் அந்த கேட்டகரியில் தான் இந்த நான் சீசனல் விசா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்கிவர் விசான்னு சொல்லி இது என்ன மீனிங்னு சொன்னால், இப்போ வயதானாக்களை பராமரிக்கிறது சம்மந்தமாக அந்த கேட்டகரியில் இருக்கிற விசா வயது முதிர்ந்த ஆட்களை வந்து பராமரிக்கிறது. நீங்கள் அதுக்கு வந்து குறைஞ்சது ஊரில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். ஸோ அது இருந்தால் தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்குரிய பேசிக்கான வேலை நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த விசாக்கு மட்டுமே 10,000 பேருக்கு கொடுக்குறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விசா வந்து ஸோ இலங்கையை பொறுத்தளவில் மட்டும்தானாண்டு இல்லை, எங்கே இருக்கிற நாடுகள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் எந்த நாட்டில் இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்குரிய தகமைகள் இருந்துன்னா நீங்கள் கூடுதலாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அன்ஸ்கில்ல இருக்கிற ஆட்கள் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் இதுக்கு முதல் சொன்ன விசா அந்த பழங்கள் பறிக்கிற ஸோ அதுக்கு சம்மந்தமாக கூட நீங்கள் அந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் நார்மலாக ஜோசப் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே என்னண்டு, ஆனால் அந்த அளவுக்கு இருக்கிற ஆட்களுக்கு தான் இந்த இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ உங்கள்கிட்ட காசுகள் இருந்தால் நீங்கள் அங்கே போட்டு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அது அந்த கேட்டகரியிலையும் இந்த விசா கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டே சில ஹெல்ப்புகளை கூட செய்யும். ஸோ 5வது கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை நெட்வொர்க் ப்ரொஃபைல்ண்டு வரும். ஸோ அந்த விசா எப்படின்னு சொன்னால் எங்களோட ஊரில் இப்போ ஐடி படிக்கிறார்களாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் படிக்கிறார்கள், இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான இந்த இது சாஃப்ட்வேர் எழுதுகிறார்கள். ஸோ இவங்களுக்கு தான் இந்த 5வது கேட்டகரி விசா. ஸோ நான் போன மாதம் நான் ஒரு ஆளோட கதைச்சினா ஜெர்மனிக்கு அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஒரு ஒரு ஆள் வந்திருக்கிறார். அவர்கிட்ட என்னால் கதைச்சி நேரில் அந்த வீடியோ எடுக்க முடியலை. ஸோ நான் அதை எடுத்தால் நான் அதை எடுத்து அடுத்த கட்டத்தில் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் எப்படி அவர் வந்தவர்ண்டு. ஸோ இந்த மாதிரியான இதுகளில் உங்களோட ஸ்கில்களில் இருக்கிறார்கள் வந்து இந்த விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். முதல் நான் உங்களுக்கு சொன்னது போல தான், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2026 தான் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து இவங்க இப்படி ஒரு வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படி என்று இல்லை, ஒவ்வொரு வருஷமும் வளமையாக நடைமுறைக்கு இருக்கிறது. நார்மலாக நான் பார்த்த அளவுக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற அளவுக்கு 2023ஆம் ஆண்டு மட்டும் 1,36,000 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஸோ 2024 1,51,000 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 2025 இந்த வருஷத்துக்கு 1,65,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் அப்படியே 26, 27, 28 இந்த வருஷம் இதை 25க்கு அவங்க அறிவிச்சிருக்காங்க. 26, 27, 28 இந்த 3 வருஷத்துக்குள்ள இப்படியான ஒரு வேலை வாய்ப்புக்கு உட்பட்ட ஆட்களை உள்வாங்க இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஹேர்கிவர் விசா வந்து 10,000 பேருக்கு கொடுக்குறாங்க. அதே சமயம் நான் சீசனல் விசா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி டூரிசம் ஹெல்த் சம்மந்தமாக நீங்கள் நர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அசிஸ்டன்ட் நர்ஸ், டாக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கூட ஃபெமிலியாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அதுக்குரிய அப்ளை பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் 100% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீசனல் விசா மட்டும் 93,550 பேருக்கு கொடுக்குறாங்க. இந்த பில்டிங் வேலை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு இதுக்குள்ளே டிரைவிங் எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், என்னட்ட இந்த நான் வீடியோ போட்டதுலேருந்து என்னட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதில் நான் ஒரு 200 பேருக்கு மேலே நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து கூடுதலான ஆட்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியலை, எனக்கும் டைம் காணாமல் இருக்கிறதால. அடுத்த நிறைய பேர் வந்து சும்மா ஹாய் போடுறீங்க, நீங்கள் என்ன விஷயமானு சொல்லி சொன்னால் தான் நான் அடுத்தது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறதுக்கு இருக்கிறீங்களா இல்லாட்டி இந்த இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கேட்க இருக்கிறீங்களான்றது எனக்கு தெரிய வரும். ஸோ நான் அதுக்குரிய ரிப்ளையே போடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அப்படி நீங்கள் அடுத்த என்ன இதை
பார்க்க போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் இலங்கை தமிழன் பவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே வந்து சேரும். அடுத்தது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு தவறான இதில் இருக்கிறீங்க. நான் இதுக்கு முதல் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா டூரிஸ்ட் விசா, ஸ்பான்சர் விசா, விசிட் விசா இதுகளில் வர்றது வேலை செய்யலாமான்றெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இடங்கள்ல இருந்து. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், டூரிஸ்ட் விசா, ஸ்பான்சர் விசா, விசிட் விசா இதுகள் எல்லாம் வந்து ஒரு நீங்கள் ஊரில் இருந்து இங்கே உங்களோட ரிலேட்டிவ் இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாச்சும் நீங்கள் பார்க்குறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த விசாட அடிப்படை இதே வந்து அதுதான். நீங்கள் அதை வச்சு கொண்டு 3 மாதத்தில் வந்து இங்கே வேலை செய்ய முடியாது. அதுதான் சட்டபூர்வமான ஒரு ரீதி. அதை கொண்டு வந்து இங்கே மாற்றலாமா, இல்லை இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அசல் அடிக்கலாமான்றெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அசல் அடிக்கக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் அசல் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொன்ன விடயத்தை அந்த கவர்மெண்ட் தெரிஞ்சிடும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஜெர்மனிக்கு வந்து டூரிஸ்டில் ஃப்ரான்ஸில் போய் அசல் அடிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் நீங்கள் இப்படித்தான் வந்தனீங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஜெர்மனிக்கு வந்து கேட்பாங்க ஜெர்மன் கவர்மெண்ட்டு, இப்படியும் கூட ஒரு ஆள் டூரிஸ்டில் வந்து என்னட்ட வந்து அசல் அடிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களோட கேஸில் நீங்கள் கொடுக்குற கேஸ் அவங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 99% வாய்ப்பு குறைவு. ஸோ அப்படி இல்லைன்னா உங்களை அந்த நாட்டிலேருந்து இங்கே ஜெர்மனுக்கு அனுப்புவாங்க. ஜெர்மன் அரசாங்கம் உங்களை இங்கேருந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு வந்தீங்களோ அங்கே அனுப்பிடுவாங்க. இதுதான் அந்த டூரிஸ்ட் விசா, விசிட் விசா, ஸ்பான்சர் விசாட பேசிக்கான ஒரு விஷயம். இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூட இப்படி வந்து சில நேரம் இருக்கலாம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சத்தில் இல்லாட்டி 1000ல் ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். அப்படி இருக்கிறது என்றால் அந்த கேட்டகரியில் வர்றாக்களை மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணி அந்த நாடு வச்சிருக்கிறது சரியான குறைவு. அதோடு சேர்த்து நான் ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதில் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஒரு அம்மா ஒரு ஆள் எனக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, தாங்க 29 வருஷமாக இத்தாலி பிரஜையாக இருக்கிறாங்க, குடியுரிமை பெற்று. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தம்பி ஒழுங்காக சொல்லுங்கள் ஆக்களுக்கு, ஏனெண்டா நிறைய பேர் இதோட ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி. அதாவது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அம்மா சொன்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் வந்து இப்போ ஒரு இத்தாலியில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி வேற ஒரு கடை இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி வந்து ஒரு ஆளை எடுக்குதுன்னு சொன்னால் அதுக்குரிய வருமானம் காட்டி அந்த லாபத்தில் இருக்கிற ஆட்களாக இருந்தால் அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் அந்த முதலாளியாக இருந்தால் எந்த கம்பெனியில் இல்லாட்டி என் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு வேலைக்கு ஒரு ஆள் 2 பேர் தேவைன்னு சொன்னால் நான் எந்த நாட்டில் இருந்து எடுக்கலாம். அதுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸையும் இங்கே ஃபில் பண்ணி எந்த கவர்மெண்ட்டுக்கு இங்கே இத்தாலி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அதை நான் ஊரில் இருக்கிற ஒரு ஆளை எடுக்க போகிறேன்னு அப்ரூவல் வேண்டி நான் அனுப்பி எடுக்கிறது. அப்படித்தான் சில பேர் வரவங்க 5 வருஷம் 3 வருஷம் என்ற ஒரு விசா கேட்டகரியில் வந்து இத்தாலிக்கு எடுப்பாங்க, இல்லாட்டி வேறு நாடுகளுக்கு கூட எடுப்பாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இருக்கிறது அந்த முதலாளி அவர் திரும்பவும் தேவைன்னு சொல்லி அவர் விசாவை வந்து ரினியூ பண்ணி வச்சுக்கொள்கிறது. ஸோ இது என்னத்துக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு சில ஏஜென்ட், எல்லாரையும் சொல்ல முடியாது, ஏனெண்டா கூடுதலான ஆட்கள் ஏஜென்ட் மூலமாக தானே வெளிநாடு வாரது. ஸோ நல்ல ஏஜென்ட்ஸும் இருப்பாங்க, கூடுதலாக இது சம்பந்தமாக இதை வச்சு உழைக்கிறார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நானும் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்காண்டி நீங்கள் 3க்கு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் வந்து கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை கொடுங்க, உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்க விசா எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு 100% சரியான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணினா நீங்கள் அதுக்கு பிறகு பண்ணுமெண்டா காசை கொடுத்து நீங்கள் வந்து சேரலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதில் வந்து இந்த ஏஜென்ட் மூலமாக போய் யாரும் ஏமாந்துடாதீங்க. அதுதான் நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். நான் பர்சனலாக எந்த ஃபேமிலியில் என் அண்ணா கூட நிறைய காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறேன். ஏனெண்டா இது வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் வந்து ஏமாத்துறதுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த வலையில் நீங்கள் விழுந்துடாதீங்கன்றதை தான் நான் சொல்கிறேன். இது நீங்கள் முழுக்க நீங்களே அப்ளை பண்ணி நீங்களே செய்ய வேண்டிய விஷயம். ஸோ நான் இதுக்குரிய லிங்க்ன்னு சொல்லி நான் இதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஒரு 10 வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். 11வது வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அது ஸ்பெஷல். அது என்னன்னா, நீங்கள் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் நார்மலாக பெரிய கண்ட்ரிகளுக்கு நீங்கள் வந்து போகிறதுக்கு அந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு உங்களோட தகமை இருந்தால் நீங்கள் அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த பயோவிலையும் கொடுக்குறேன், நான் இதுலையும் டைப் பண்ணி போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதோட நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் கவனமாக உங்கள்கிட்ட இருக்க பாஸ்போர்ட், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கவனமாக ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பேர்களில் எழுத்து பிழைகள் இல்லாத அளவுக்கு நீங்கள் அதை சரியாக ரெடி பண்ணி வச்சு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ
ஒரு ஆள் வந்து ஒரு இதுக்கு தான் அப்ளை பண்ணணுமென்று இல்லை, நீங்கள் ஒரு 2-3 இதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றில் கிடைச்சாலும் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். இந்த வீடியோ மூலமாக யாராச்சும் ஒருத்தர் கொஞ்சம் பேர், ஒருத்தர் 2 பேர் சரி, ஒரு ஆள் சரி வந்தாலும் எனக்கு அது பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே, நான் இந்த என்ன விஷயத்த சொல்ல வரணும்னு நினச்சினோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் கொமெண்டில் கேளுங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிக்டாக்ல பர்சனலாக இந்த நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாருக்கும் நம்பர் தந்தி கதைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி, சப்போஸ் உங்களோட நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக வரப்போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஎல் ரிசல்ட்ஸும் அதாவது ஒரு ஏஎல் ரிசல்ட்ஸ் பிறகு வந்து உங்களுக்கு IELTSல 6.0 மார்க் இருந்தால் நீங்கள் ஜெர்மனிக்கு வரலாம். நீங்கள் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இந்த இலங்கை தமிழன் பவி என்ற இந்த ஃபேஸ்புக் தளத்துக்கு நீங்கள் மெசேஜ் போடுங்க. வேணுமெண்டா நான் அதில் கால் பண்ணி உங்களோட கதைக்கிறேன். அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் நிறைய பேர் கேட்டனீங்க 30 வயசை தாண்டினாக்கள் என்ன செய்கிறேன்னு. ஸோ 30 வயசை தாண்டினாக்கள் உண்மையிலே படிக்கிற எண்ணத்தோடு நீங்கள் படிக்க வரணுமென்று நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஎல் ரிசல்ட்ஸோடு சேர்த்து உங்களுக்கு டிகிரி இருக்க வேணும். டிகிரி உங்களுக்கு இருந்தால் நாங்கள் மாஸ்டருக்கு போடுறதுக்கு நான் கதைச்சி விடலாம். தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமாக நான் உங்களுக்கு கதைச்சி அதை கண்டெக்ட் பண்ணி விட்றேன். ஸோ நீங்கள் அப்படி இருக்கிற ஆக்கலண்டா நீங்கள் அந்த இதுங்க நான் முழுக்க வந்து படிக்கிற ஆக்களும் அந்த இதில் தான் நான் இதை நிறைய விஷயத்துக்கு சொல்லி கொண்டிருக்கேன். ஸோ எல்லாரும் கேள்வி கேட்டதால் தான் நான் இந்த இத்தாலி விசா இந்த ஸ்கீமை பார்த்தேன். ஸோ அதனால் உங்களுக்காகத்தான் நான் இதை தேடி இதுண்ட டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் இதில் கொமெண்டில் போடுங்க. நான் அதுக்குரிய பதிலை போடுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். Yeah.